வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஹானர் 200க்கு Q&A ப்ரோ அப்படின்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் மோஸ்ட் காமன்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படின்னு பார்க்க போனால் நிறைய பேர் இப்போ ஹானர் பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஹானர் ஃபேனாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹானர் ஹுவாவே பேன் அது இதுன்னு சொல்லி நடந்து அப்புறம் ஹுவாவே ஹானரை வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நிறைய ஸ்டோரிஸை வந்து அவங்க கேள்விப்பட்டதுக்கப்புறமா ஹானரை விட்டு விலகி இருந்திருக்கலாம் ஓகே லாம். பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் மைண்டில் இப்பயும் ஹானர்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹானரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆப் சப்போர்ட் இருக்கா ப்ரோ அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 100% நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான். இதில் கூகுள் ப்ளே சர்வீஸ் இருக்கும், கூகுளோட ப்ளே ஸ்டோர் இருக்கும், அண்ட் கூகுள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வேலை செய்யும். நீங்கள் வந்து சைட் லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளவு ஏன் கூகுள் அசிஸ்டண்ட்டை வேக் பண்ணிங்கன்னா இங்கேயும் ஜெமினி எட்டி பார்ப்பாப்ல. ஸோ இது எல்லாமே வந்து காமனாக மற்ற ஃபோன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறீங்க. இதுக்கும் மற்ற ஃபோனுக்கும் பெரிய லெவலில் ஆண்ட்ராய்டு ஆஸ்பெக்டில் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது கிடையாது. இருக்கிற ஒரே மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இது காமனாக எல்லா ஃபோன்ஸ்லையும் நம்ம பார்க்குறது தான். என்னென்னா ஆண்ட்ராய்டு மேலே இவங்க ரன் பண்ணுற ஸ்கின்னு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, மேஜிக் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேஜிக் ஓஎஸ்க்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேறு ஒரு சில நண்பர்கள்லாம் கேட்டிருக்கீங்க. என்னால் என்ன முடியுமோ நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக ஆதித்யா சேனலில் நான் பார்த்துருக்கேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போடுவான். ஸோ நான் ஏதாவது காட்ட முடியுன்ற பட்சத்தில் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு ஒரு சில விஷயங்கள் வேணால் காட்டலாம். ஃபியூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக வந்து என்ன யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறேங்க. ஒயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ஹுவாவே ஃபோன்ஸில் பார்த்துருப்போம். ஹானர்லையும் இருக்குங்க, இல்லைன்னு கிடையாது. ஏன்னா ஹுவாவேலையும் சரி ஹானர்லையும் சரி ரெண்டுத்துலையுமே EMUI தான் ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ தான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்மோனி ஓஎஸ்ன்னு போயிட்டாங்க. இவங்க வந்து மேஜிக் ஓஎஸ் அப்படின்னு வந்துட்டாங்க. இன்னொன்று என்னென்னா அன்னைக்கு இந்த ஃபோனை பற்றி வீடியோ போடும்போது கூட என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங்கிற ஆப்ஷன் இல்லையே எங்கே அப்படின்ற வருத்தம் நான் தெரிவித்திருந்தேன். ஏன்னா நிறைய ஃபோன்ஸில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த கூகுள் டெய்லர் யூஸ் பண்ணுறவங்கள மட்டும் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தா மேனுவலாக ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே கான்டாக்டில் இல்லாத நம்பர்ஸ்க்கு பை டிஃபால்ட் உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் எனேபிள் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் டிஃபால்ட்டாக எனேபிள் ஆனாலும் அதில் அந்த வார்னிங் டோன் வரதுக்கு பதில் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதாவது வார்னிங் டிஸ்க்ளைமர் மெசேஜ் மாதிரி வரும் இல்லையா, திஸ் கால் இஸ் நவ் பீயிங் ரெக்கார்டட் அப்படின்னு, அதுக்கு பதில் வந்து பீப் சவுண்ட் வர மாதிரி மாற்றிருந்தாங்கல்ல. ஸோ இது வந்து நிறைய ஃபோன்ஸில் இருந்தாலும் இதில் வந்து எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருந்தது. பட் இப்போ என்னாச்சுன்னா ஹானர் அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்டேட் புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அப்டேட் வந்து பேட்ச் ரோல் அவுட் போல இருக்குது. அதாவது பொறுமையாக ரோல் ஆகும், பேட்சாக ரோல் ஆகும். ஸோ இந்த ரோல் அவுட்டான அப்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகணும். என் டிவைஸ்க்கு ஏன் அப்டேட் வரல அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து ரிவ்யூ யூனிட். இந்த ரிவ்யூ யூனிட் வந்து எங்கேருந்து வந்திருக்கு, ஃபோனர்னாக்கு யூரோப்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதனால தான் பாக்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜர்லாம் கூட நாங்கள் காமிச்சிருப்போம். 100 வாட் சார்ஜர்லாம் யூரோப்பில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இது யூரோப் யூனிட்டுங்கிறனால தான் இதுக்கு வந்து அப்டேட் வரல. அதனால தான் கால் ரெக்கார்டிங் எனேபிள் ஆகலை. ஸோ இந்தியன் யூசர்ஸ், அதாவது இந்தியாவில் வாங்கினா உங்களுக்கெல்லாம் அப்டேட் வந்துருச்சா, எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் வேறு டெக்ஷன் ப்ரோ வேறு போட்டிருந்தாப்புல. அவர் வந்து இங்கே இல்லாதப்பயே வந்து மேஜிக் 6 ப்ரோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ மேஜிக் 6 ப்ரோ பார்க்கும்போது எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா மேஜிக் 6 ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதுவும் முக்கியமாக அந்த 180 மெகாபிக்சல் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டெலிஃபோட்டோ ஆர் பெரிஸ்கோபிக் செட்டப் மாதிரி. ஸோ இது வந்து பியாண்ட் இமேஜினேஷன் மாதிரி. ஏன்னா எல்லாருமே வந்து 200 மெகாபிக்சல் அண்ட் 180 மெகாபிக்சல் வந்து பெரிஸ்கோப்புக்கு யோசிச்சிருப்பாங்களான்னு பார்த்தா இது வரைக்கும் யாரும் யோசிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இன் சென்சார் ஜூம் அப்படிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி பெட்டராக இருக்கணும். ஸோ இது வந்து மேபி மேஜிக் 6 ப்ரோவில் சூப்பராக டெலிவரி ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. மேபி யூஸ் பண்ண ஒரு சிலர் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ யாராவது மேஜிக் 6 ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க, நான் அப்ராடில் இருக்கேன் ப்ரோ, நான் துபாயில் இருக்கேன் ப்ரோ, நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரினா தாராளமாக சொல்லுங்கள். ஸோ இது ஒன்று. அடுத்து என்னென்னா ஹானர் 90. ஆமாங்க, இது ஒரு பெரிய ஃபேக்டர். ஸோ நிறைய பார்த்தேன் எப்படி இருந்ததுன்னா ஹானர் X9B ஹானர் 90 யூசர்ஸ் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்தேன். இதை தாண்டி அந்த பழைய ஹானர் 6X வச்சுருந்த எல்லாருக்கும் சல்யூட். ஸோ 6X அந்த 6X வச்சுருந்த எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா வந்தப்போ வாங்கினேன், நானே ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட கொடுத்துருக்கேன், எங்கள் அம்மாட்ட கொடுத்துருக்கேன், இன்னும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது, இன்னும் பேட்டரி மாற்றலை. ஐயோ இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது தெரியுமாங்க. அதாவது யோசிச்சு பாருங்களேன், முன்னெல்லாம் வந்து என்னோட பழைய நோக்கியா ஃபோன்ஸ்லாம் இப்போ N8லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் 2011 12 வாங்கின பில்லெல்லாம் கூட இருக்குது. 2011 வாங்கின ஃபோனாக பாருங்களேன், இது வரைக்கும் பேட்டரி மாற்றலை. ஸோ இப்பயும் வந்து சார்ஜ் போட்டால் ஃபோன் ஆன் ஆகுது, நம்ம வந்து யூஸ் பண்ணவும் முடியுது. என்ன 2G 3G மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ BSNL போடும்போது 3Gலாம் பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் நான் அதை யூஸ் பண்ண முடியுது. ஓகே, யூஸ் பண்ண முடியுது. பேட்டரி நான் இன்னும் மாற்றவே இல்லை. இத்தனை வருஷம் ஆகியும் மாற்றலை. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இருந்தாலும் மாற்றலை. அதோட கெப்பாசிட்டி டிப்ளீட் ஆகிருக்கும். அது எப்படி கெப்பாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகாமல் இருக்கும். வண்டிலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பைக்கு காரு இதுக்கே நமக்கு பேட்டரியில் 1008 பஞ்சாயத்து வரும்போது இந்த ஃபோன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் பஞ்சாயத்துகள் வந்து பேட்டரி ரிலேட்டடாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது முக்கியமாக பேட்டரியோட ஹெல்த் ரிலேட்டடாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே பிரகாசமாக இருக்குன்னும் போது இதெல்லாம் நடக்க தான் வாய்ப்பு இருக்கே. ஸோ இதெல்லாம் தெரியும்போது எனக்கு என்ன இருந்ததுன்னா ஹானர் 6X ஒரு சிலர் 5 வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா பேட்டரியே மாற்றாமல் யூஸ் பண்ணுறீங்க, இன்னி வரைக்கும் நல்லா இருக்குன்றது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போல்லாம் வந்து சார்ஜிங் டெக்னாலஜின்னு பார்க்கும்போது இப்போ தான் 320 வாட் இப்போ ரியல்மி இல்லையா, 300 வாட்டு 320 வாட்டு 200 வாட்டு 150 வாட்டு 120 வாட்டு 180
வாட் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் நமக்கு அந்தளவுக்கு கிடையாது. அப்போல்லாம் 10 வாட் 18 வாட் 20 வாட் அதுதான் பெரிய விஷயமா இருந்தது, உருப்படியாகவும் இருந்தது. மிஞ்சி போனால் 30 வாட்டு கிட்ட போனாங்க ஒரு சிலர்லாம். அண்ட் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, மேபி பேட்டரியோட ஹெல்த் வந்து அதனால தான் பாதிக்கப்படலையோன்னு தோணுது. அதுவும் என்ட்ரி லெவல் ஃபோன்ஸில் பொதுவாகவே 10 வாட் 18 வாட் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான். அது இல்லைனா வந்து இன்றைக்கி இவங்கெல்லாம் பேட்டரி ப்ரொடெக்ஷனுக்கான ஆப்ஷன்ஸு நிறைய விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்களா. அதை ரெகுலேட் பேட்டரி சார்ஜிங்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எதுக்காக பேட்டரி ப்ரொடெக்ஷன் பிளான்களை கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஃபேக்ட் தான். ஸோ Honor 90 யூசர்ஸ் அண்ட் X9B யூசர்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப்டர் Magic OS 8. Magic OS 8 வந்ததுலேருந்து எப்படி இருக்கான்னா, பர்ஃபார்மன்ஸு டாப் நாச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் நல்லா தான் இருந்தது, பட் இப்போ இன்னும் நல்லா ஆகிடுச்சு. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, கேமராவில் சூப்பராக இருக்குது, பேட்டரி லைஃப் மட்டும் தாங்க லைட்டாக டிப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படின்னா வந்து 10 மணி நேரம் எனக்கு SOT கிடச்சிது. இந்த 10 மணி நேரம் SOTலாம் பார்க்கும்போது ஒருத்தர் வேறு M51 யூசர், நான் 14 மணி நேரம் SOT வருதுன்னு சொல்லி போடுறாரு. எனக்குலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. 14 மணி நேரம் SOTயா? இதெல்லாம் நான் வந்து 10 மணி நேரம் SOTங்கிறதே என் வாழ்க்கையில் வந்து நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா, உட்காந்து ஒரு வீடியோ இல்லாட்டி ஒரு 4-5 படத்தை வந்து ஆஃப்லைனில் வச்சுக்கிட்டு நெட்வொர்க் எல்லாத்தையும் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் அந்த படத்தை மட்டுமே நான் பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் டிஸ்பிளே வந்து அப்பயும் டிஸ்பிளே ஸ்க்ரீன் ஆன் டைமில் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணால் தான் எனக்குலாம் வந்து அச்சீவ் ஆகிருக்குங்க. நீங்களாம் எப்படி அச்சீவ் பண்ணுறீங்கன்னே தெரியல. 10 மணி நேரம் 14 மணி நேரம் SOTலாம் வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஓகே புரியுது, M51 வந்து உங்களுக்கு 7000 mAh பேட்டரி இருக்கிறனால இதெல்லாம் வந்து பாசிபிள் மாதிரி நீங்கள் சொல்லலாம். கரெக்ட் தான், 7000 mAh எங்கே இருக்குது. மோரோவர் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே 5000 5200 5500 அப்படின்னு இருக்கும்போது அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1500 mAhங்கிறது ஒரு பெரிய ஸ்கோர் தான். ஸோ எனக்கு புரியுது. இருந்தாலும் வந்து 10 மணி நேரம் 14 மணி நேரம் SOTலாம் எப்படி தான் வருதுன்னு எனக்கு தெரியல. சரி, இதில் Honor X9B Honor 90 யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 hours 11 hours மாதிரிலாம் SOT எனக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த Magic OS 8 வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து 10 hours 11 hoursலேருந்து 1 hour இல்லாட்டி 1.5 hours குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்குது, கேமரா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் ஐ எம் வெரி மச் ஹாப்பி. இப்போ முன்னே வந்து ஃபோன் ஓகே தாங்க, என்ன லைட்டாக அப்பப்போ யோசிப்பேன், என்னது இது லைட்டாக கொஞ்சம் ஒரு ஹிக்கப் இருக்க மாதிரி இருக்குது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். லைட்டாக ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ்லேயே முன்னெல்லாம் Honor நல்லா இருக்குமே அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது எல்லாமே எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, Honor சைடில் இப்போது நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும் பார்த்தீங்களா. நார்மலாக நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா, மார்க்கெட்டில் இருக்கலே யார் நல்ல ஃபோன் தராங்களோ அந்த ஃபோன் நம்ம வந்து அது எந்த பிராண்ட் வந்து நல்ல மக்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராடக்ட்டையும் சூப்பராக கொடுத்து அந்த ப்ராடக்ட்டுக்கான சப்போர்ட் எப்படின்னா அப்டேட்ஸையும் சூப்பராக கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே தான் என்னோட ஃபோக்கஸ் எப்பயுமே இருக்கும். சரி, அவங்க சூப்பராக கொடுக்குறாங்க போல, சூப்பராக கொடுக்குறாங்க போல, அடுத்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் இவங்க கிட்ட வேறு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே செக் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது Magic OS 7 இருக்கும்போது எனக்கு வந்து இப்போ 8 நான் யூஸ் பண்ணிட்டு சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா சும்மாலாம் நமக்கு தோணாது. ஸோ 7 யூஸ் பண்ணும்போதும் தான் நான் Honor 90 யூஸ் பண்ணி பார்த்தேன், X9B யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு இந்த கைண்ட் ஆஃப் ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படவே இல்லை. பட் Magic OS 8 தொட்டதுலேருந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அப்படின்னு அந்த மாதிரி தான். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இன்டராக்ஷன் வித் Magic OS 8 வந்து மைண்ட் ப்ளோயிங். ஸோ அப்போ இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படா இது பாசிபிள் ஆச்சு உங்களுக்கு, எப்படி இதை சாத்தியப்படுத்துனீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஸோ ஓவரால் எங்கே இன்ட்ராக்ட் பண்ணாலுமே நல்லா இருந்தது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்போ X9B as well as 90 யூசர்ஸ் வந்து ஜாலியாக இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. மேபி இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸில் என்ன பண்ணலாம்னா, பேட்டரி பேக்கப் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது பொறுமையாக தான் பண்ணுவாங்க. HyperOSல அப்படி தான் பார்த்தேன். HyperOS வந்ததுமே பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சு. எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பட் கொஞ்சம் பேட்டரி லைஃப்பில் அடி வாங்குறத வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபாலோயிங் அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஒன்றா வந்தது 200 MB 400 MB இந்த மாதிரி அப்டேட்ஸ் புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு அப்டேட்லேயும் என்னாச்சுன்னா, பேட்டரி லைஃப் இஷ்யூ இல்லாட்டி ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரியான ஏரியாவெல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து Honorலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து உங்கள் ஹிஸ்ட்ரியை சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி நான் Honorல வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் Honor Play வாங்கினேன். ஒரு சிலர் Honorல வந்து நான் Honor Oli இந்த மாதிரி நிறைய பழைய மாடல்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட்டில் எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க. ப்ளே ஸ்டோர் இருக்காங்கிற கேள்வி தான் ரொம்ப அதிகமாக பார்த்தேன். 8X யூசர்லாம் வேறு இதில் கமெண்ட்டில் நான் செக் பண்ணும்போது பார்த்தேன். இல்லாமல் ராஜ்குமார் சொல்லியிருக்காப்புல என்னென்னா, இந்த மாதிரி லாஸ்ட்டாக அவங்கள வந்து இவ்வளோ எக்ஸைட்டடாக நான் S21 Ultra வீடியோவில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அதான் இதை தான் சொல்கிறேன். நம்மளை வந்து அவங்க எக்ஸைட் பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் அதை எடுக்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் வரும். அப்பா ஓகே, நான் வந்து இந்த பொருளை வாங்கியிருக்கேன், அதுக்காக நான் கொஞ்சம் காசு செலவு பண்ணியிருக்கேன், அந்த செலவு பண்ண காசுக்கு ஏற்ற ரிட்டர்ன் கிடச்சிருச்சு. இது எப்படின்னா, நீங்கள் படத்துக்கு போகிறீங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மீட்டும் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க தெரியுமா. அப்பா 250 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தங்க, ஆனால் செம்மையாக இருந்ததுங்க படம், ஹாப்பியாக இருந்தது. அப்போ இந்த என்ன ஆகிடும்னா, நீங்கள் 250 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தது கூட மறந்துடுவீங்க. இதுவே ஒரு சில படம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்து போனது ஒன்றா இருக்கும், ஆனால் தலைகுப்பராக இருக்கும், தேட்டர்லேயே நீங்கள் தூங்க கூட நேரிடும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன ஆகிடும், தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் இல்லையா. ஸோ அந்த வார்த்தை வராத மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க.
ஸோ வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஸோ ஹானர் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓகே. போர்ட்ரேட் வீடியோ எடுக்க முடியுமான்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. போர்ட்ரேட் வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியரில் எடுக்க முடியும், பட் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்க முடியாது. பட் அவங்க ட்ரை பண்ணால் ஃப்ரண்ட் கேமராவில் கொடுக்கலாம், பட் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கலாம். பட் ரியர் கேமராவில் இப்போதைக்கு நீங்கள் போர்ட்ரேட் வீடியோ எடுக்க முடியும். சந்தோஷ் அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, லைட்டான கேமிங்காக அப்புறம் அபோவ் ஆவரேஜான ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ், அது கேமரா, யூஐ, பேட்டரி, டிஸ்பிளே இதுக்காகலாம் வாங்கலாமான்னு தாராளமாக வாங்கலாம் ப்ரோ. இந்த மாதிரியான இப்போ லைட்டான கேமிங் அப்படின்னும் போது இதில் பப்ஜி மாதிரியான கேமும் ஒர்க் ஆகும். பட் அந்த கேமுக்கான ஃபோன் இது இல்லை அப்படிங்கிறத தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். இதுவே நான் எப்பயுமே நான் எல்லா வீடியோலையும் எதனா அப்புறம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச் பக்கி மாதிரியான ஒரு சில கேமு, இல்லாட்டி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம், இந்த மாதிரி ஒரு கேம் விளாட்றோன்னு வைங்களேன், ஏஜ் ஆஃப் எம்பையர் மாதிரி ஒரு கேம்லாம் ஆடணும்னா அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி கேம் ஆடணும்னா அதுக்கெல்லாம் எந்த ஃபோனும் ஓரளவுக்கு பிரச்சனை பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் இது ஓகே. பட் நீங்கள் இன்டென்ஸான கேமிங் செஷனுக்குள்ளே கொண்டு போகும்போது தான் கஷ்டப்படும் ப்ரோ. பிஜிஎம்ஐ நான் நைட்டு 3 hours ப்ளே நல்லா இருக்குமா? ஸோ நிறைய பேர் வந்து இந்த கேமிங் ஆஸ்பெக்டில் கேட்குறீங்க. பிஜிஎம்ஐலாம் ஒர்க் ஆகும், ஆனால் பிஜிஎம்ஐ விளையாடுறதுக்கான ஃபோன் இது கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? மை ஃபஸ்ட்டு ஹானர் ஃபோன் பாட் பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்கமெண்டேஷன் இன் ஃபோனர் தமிழ் சேனல் சிவானா சோஃபா லவிங் த டிஸ்பிளே ஸ்மூத்னஸ். ஓ அப்பயே வா, ரைட்டு. அப்போது எப்போ வாங்கியிருப்பாருன்னு தெரில. ஸோ அதான் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ வேறு ஒரு சில டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இப்போ S23 FE இல்லாட்டி வந்து ஹானர் 200 கேட்டால் நான் யோசிக்கவே மாட்டேங்க. சீரியஸாகவே வந்து S23 FEக்கு வந்து ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. S23 FE இருக்கிறதுலே மொக்கன்னு நான் சொல்ல வரல. பில்டு குவாலிட்டி மாதிரியான ஏரியா, சாம்சங்கோட 1 UIக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே சொன்னாலும் கூட எனக்கு என்னமோ தெரியல, நான் வந்து ஹானரே பெட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பேட்டரி லைஃப் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. எனக்கு அதுவும் முக்கியம் இல்லை. இப்போ S23 FE வந்து எப்படின்னா ஒரு சிலர் எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்குங்கிறாங்க, ஒரு சிலர் பார்த்தா எனக்கு பேட்டரி லைஃப் அந்தளவுக்கு நல்லா இல்லை, எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்ணும்போது அப்போ நான் என்ன யோசிக்க ஆரம்பிப்பேன், அப்போ கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு ஃபோனை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ஏரியாலையும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஒரு ஏரியாவில் மட்டும் ஒருத்தர் டாப்பில் இருக்கான்னு வைங்களேன். இப்போ S23 FE எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு செம்மையாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லையா? வீடியோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சீரியஸாகவே இந்த பட்ஜெட்டில், அந்த 30,000 பட்ஜெட்டில் சீரியஸாக டாமினேட் பண்ணும். ஏன்னு பார்த்தா ஃப்ரண்ட் கேமராலையும் 4K சீம்லெஸ்ஸாக எல்லா கேமராக்கும் இடையில சுவிட்ச் ஆகும், இதுலேயும் எல்லாமே சுவிட்ச் ஆகும்னு வச்சுக்கோங்க. பட் அதில் வந்து அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ரீசன் என்னன்னு பார்த்தா சாம்சங் இத்தனை வருஷமா டாமினேட் பண்ணிட்டு இருக்கான். சாம்சங் வந்து S10 சீரிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயே வீடியோவில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துட்டான். HDR மாதிரியான ஆஸ்பெக்ட்லேருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டான். S10ல் ஆரம்பிச்சவன் இப்போ வரைக்கும் அது இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரான். ஆனால் இப்போ ஹானரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடியோ மொக்கையாக இருக்கும்னு நான் சொல்ல வரல. பட் வீடியோ வந்து எப்பயுமே அந்த டாப் நாச் இருக்கலே டாப் நான் தான் பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா எப்பயுமே வீடியோ அப்படின்னு வந்தாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐஃபோன் சொல்லிட்டு இருந்தாங்க, கரெக்டாக? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மட்டும் தான் வீடியோ சூப்பராக எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. இப்போ சாம்சங், கூகுள் 2 பேருமே செம்மையாக எடுக்கிறாங்க. கூகுளுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை டென்சார் தான். ஸோ அதாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் S23 FE இல்லாட்டி ஹானர் 200 கேட்டால் நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுச்சுன்னா, பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம்னு தோணுச்சுன்னா, இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹானர் ஓகே. இப்போ ஹார்ட்கோர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். நான் திரும்ப சார்ஜ் போடுறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போடுறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கேம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ கொஞ்சம் வார்ம் ஆச்சுனாலும் பரவாயில்ல, நான் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் திக்கான கேப்பவர் கேஸோ இல்லாட்டி ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேஸ் நான் போட்டுக்கிறேன், நெல்கின் கேஸோ ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு பெருசாக ஹீட் வெளில தெரிய போகிறது இல்லை அப்படின்றவங்களாம் இப்போ S23 FE போகிறதே பெட்டர் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ கேஷுவலாக வந்து நான் எப்பயுமே கேஸ் போடாமல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக ஹானருக்கு தான் போய் ஆகணும், கரெக்ட் தானே? ஏன்னா ஃபோன் வந்து இப்போ S23 FE மாதிரியான ஒரு ஃபோனில் வந்து 5G ஆன் பண்ணிட்டு வெளில மேப் எடுத்துட்டு கையில் இப்படி பிடிச்சிட்டு போனோம்னா கண்டிப்பாக வார்ம் ஆகும், சைட் ஃப்ரேம் ஹீட் ஆகிறதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். பட் இதில் அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தின்னாக இருக்குது. ஏன்னா ப்ராசரும் அந்த மாதிரி ப்ளஸ் இவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்க. ஸோ ஹானர் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இது கொஞ்சம் கர்வ்டு அப்படிங்கிறனால இதில் வந்து நீங்கள் டெம்பர்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக போட முடியாது. பட் நீங்கள் வாங்கும்போது ஒரு ஸ்க்ரீன் கார்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், கிளியர் ஸ்க்ரீன் கார்டு தான், அது நல்லாயிருக்கு, அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் அதுக்கு போகிறதா இருந்தாலும் அதாவது அதை நீங்கள் பிரிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இல்லைனா நீங்கள் வந்து மேட் ஃபினிஷ் வேணும் அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். அதுக்கும் நீங்கள் ஸ்க்ரீன் கார்டு போகிறது பெட்டர். டெம்பர்ட் போனீங்கன்னா கர்வ் டிஸ்பிளேல வந்து டெம்பர்ட் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதாவது நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக ஓட்டிடும், காற்று போகிற மாதிரி கேப் எதுவும் ஏற்படாதுன்னா நீங்கள் நம்ப முடியாது. ஸோ அது ஞாபகம் இருக்கட்டும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் ஹானர் வந்து இன்னி வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து அதுக்கான பதில்களையும் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கீங்க. ஸோ அப்புறம் நீ பார்க்கலாம். பை.